மக்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு ஜியோ 360. ரொம்ப நாள் கழிச்சு உங்கள சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. பெரிய கேப்புக்கு அப்புறமா ஒரு கன்டென்ட் வந்திருக்கு. ஸோ, அத வச்சு வீடியோ மேக் பண்ணலான்னு வந்திருக்கேன். நம்ம சேனல் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த ஒசூர்ல வரப்போற அந்த மெட்ரோ ஸ்டேஷன பத்தி நம்ம நெறைய பேசிட்டே இருந்தோம். அந்த மெட்ரோ பிளான்ல என்னென்ன அப்டேட்ஸ் வருதோ அதெல்லாம் கவர் பண்ணோம். ஸோ, அதோடைய தொடர்ச்சியா இப்போ வந்து அந்த ரீசென்ட் அப்டேட் பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ, வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருக்கிற வியூவர்ஸ் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐகான கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். இந்த ஒசூர் பொம்மச்சந்திரா ரயில் திட்டத்த பத்தி நம்ம சேனல்ல இதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். ஸோ, அதோடைய அப்டேட்டா தான் இந்த வீடியோ இருக்க போகுது. என்னன்னா, லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா, இந்த சிஎம்ஆர்எல் சென்னை மெட்ரோ ரயில் லிமிடெட்லேருந்து அதிகாரிங்க வந்து பெங்களூருக்கு வந்திருந்தாங்க. ஸோ, அங்க வந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தாங்க. நாங்க போயிட்டு அந்த ரிப்போர்ட்லாம் ஸ்டடி பண்ணிட்டு, அப்புறமா 2 பேரும் சேர்ந்து முடிவு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் போயிருந்தாங்க. ஸோ, அப்படி இருக்கையில சிஎம்ஆர்எல் வந்து அவங்களுடைய ஃபீசிபிலிட்டி ஸ்டடி ரிப்போர்ட் வந்து கர்நாடகாவுக்கு சப்மிட் பண்ணியிருந்தாங்க. அப்போ கர்நாடகா கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த பொம்மச்சந்திராலேருந்து ஒசூர்ல அமையப்போற இந்த 23 கிலோமீட்டர் தொலைவில் அமைய உள்ள இந்த மெட்ரோ திட்டமானது சாத்தியப்படாது அப்படின்னு சொல்லி கர்நாடக அரசு சொல்லியிருக்காங்க. பெங்களூர் மெட்ரோ நிர்வாகமும், சென்னை மெட்ரோ நிர்வாகமும் 2 பேரும் சேர்ந்து பண்ண ஆய்வுல, ஸோ இப்போ கர்நாடகா கவர்மெண்ட் வந்து இது ஃபீசிபிளா கிடையாது அப்படின்னு சொல்லி திட்டவட்டமா சொல்லியிருக்காங்க. அது என்னன்னு நம்ம விரிவா பார்க்கலாம். கர்நாடகா எல்லையில பெங்களூரு மெட்ரோ நிர்வாகமும், தமிழ்நாடு எல்லையில சென்னை மெட்ரோ நிர்வாகமும் சேர்ந்து கட்டுமானம் மற்றும் இந்த பராமரிப்பு பணிகள தொடங்க திட்டமிட்டாங்க. அதுக்கு முதல்ல அந்த திட்டத்துக்கான வழித்தடம், ரயில்வே ஸ்டேஷன் இந்த விவரங்கள் அடங்கிய ஒரு வரைவு திட்ட அறிக்கை, ஃபீசிபிலிட்டி ஸ்டடி ரிப்போர்ட்ன்னு சொல்லுவாங்க. இத வந்து வெளியிட்டாங்க. அதன்படி என்னன்னா, பெங்களூர், ஓசூர் இடையே வரப்போற இந்த மெட்ரோ ரயில் திட்டம் தொழில்நுட்ப காரணமா சாத்தியமில்ல அப்படின்னு சொல்லி பெங்களூரு மெட்ரோ நிர்வாகம் கர்நாடகா கவர்மெண்ட் கிட்ட அறிக்கைய குடுத்துட்டாங்க. அதாவது டெக்னிக்கலி வந்து இ இந்த பிளான எக்ஸிக்யூட் பண்ண முடியாது. சிஸ்டம் மிஸ்மேட்ச் ஆகறதுனால செய்ய முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது இன்னும் டீட்டெயிலா பார்த்தீங்கன்னா என்னன்னா, பிஎம்ஆர்சிஎல் பார்த்தீங்கன்னா, அதாவது பெங்களூர் மெட்ரோ பார்த்தீங்கன்னா, அவங்க வழித்தடத்தில யூஸ் பண்ற அந்த எலக்ட்ரிக் சிஸ்டம்ஸ் ஆனது 750 வோல்ட் டிசி, 750 வோல்ட் டிசி ரயில்கள இயக்கிட்டு இருக்காங்க. அதாவது பெங்களூர் மெட்ரோ ஸ்டேஷன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, நீங்க இங்க வந்து மின்சாரம் எப்படி அந்த மெட்ரோ ட்ரெயினுக்கு கிடைக்கும்னா, தண்டவாளத்தில ரயில் ட்ராக்ல இருந்து தான் பார்த்தீங்கன்னா, மெட்ரோ ட்ரெயினுக்கு வந்து பவர் சப்ளை கிடைக்கும். மெட்ரோ ரயிலோடைய அந்த வீல்ஸ் அந்த சக்கரத்தில பார்த்தீங்கன்னா, ஒரு ஷூ மாரி கான்டாக்ட் ஷூன்னு சொல்லி ஒண்ணு சொல்லுவாங்க. அத மவுண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ, அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பவர சக் பண்ணி ரயில இயக்க வைக்குது. ஆக பெங்களூரு ஃபுல்லாவே பார்த்தீங்கன்னா, மெட்ரோ ஸ்டேஷன்ஸ் எல்லா இடத்துலயும் பார்த்தீங்கன்னா, இந்த மாரி கீழ இருந்து தான் பவர் சப்ளை கிடைக்குது. ஆனா நம்ம சிஎம்ஆர்எல் சென்னை மெட்ரோ பார்த்தீங்கன்னா, நம்ம சென்னையில இருக்கக்கூடிய மெட்ரோ ரயிலுக்குலாம் பார்த்தீங்கன்னா, பவர் கேபிள்ஸ் மேல இருக்கும். ஓவர் ஹெட் அதாவது இப்போ நம்ம இந்தியன் ரயில்வேஸ்லாம் பார்த்தீங்கன்னா, மேல தானே உங்களுக்கு கேபிள் இருக்கும். ஸோ, அந்த மாதிரி இங்க இருக்கு. ஸோ, அது வந்து 25,000 வோல்ட் ஏசி. நம்ம வந்து இந்தியன் ரயில்வேஸ் என்ன பவர் கெப்பாசிட்டில ரன் பண்றாங்களோ, அதே தான் நம்ம மெட்ரோ ஸ்டேஷனையும் வச்சிருக்கோம். ஐ மீன் மெட்ரோ ரயில்ஸையும் ரன் பண்றோம். ஸோ, இதுவும் இங்க இருக்கிறது மிஸ்மேட்ச் ஆகுறதுனால டெக்னிக்கலி இது பாசிபிள் இல்லன்னு சொல்லி பிஎம்சிஆர்எல் வந்து கர்நாடகா கவர்மெண்ட்டுக்கு ரிப்போர்ட் குடுத்துருக்காங்க. இந்த 2 மின் அளவும் மாறுபட்டு இருக்கிறதுனால இது டெக்னிக்கலி இது பாசிபிள் இல்ல அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ, இது போக நான் இன்னும் கொஞ்சம் பண்ண ரிசர்ச்சில எனக்கு தெரிய வந்தது என்ன அப்படின்னா, வெறும் பவர் சப்ளை மட்டுமே காரணம் இல்ல இந்த திட்டத்துக்கு தடையா இருக்கு. இது கூட இன்னும் ஒரு 2, 3 காரணங்கள் இருக்கு. அது என்னன்னு சொல்றேன். நம்ம பெங்களூரு மெட்ரோ ரயில் கார்ப்பரேஷன் என்ன மாதிரியான கம்யூனிகேஷன் சிஸ்டம் யூஸ் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிபிடிசின்னு சொல்லுவாங்க. அதாவது ஆல்ஸ்டம் நிறுவனம் தயாரித்திருக்கிற கம்யூனிகேஷன் பேஸ்டு ட்ரெயின் கண்ட்ரோல் பிளாட்ஃபார்ம் சிஸ்டம் அப்படின்னு ஒரு சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி சிக்னலிங் மற்றும் இந்த கம்யூனிகேஷனுக்கு தேவையானதெல்லாம் ப்ரொவைட் பண்றாங்க. அது பார்த்தீங்கன்னா, நம்ம சென்னை மெட்ரோ ப்ரொப்போஸ் பண்ணியிருக்கக்கூடிய, ஒசூருக்கு ப்ரொப்போஸ் பண்ணியிருக்கக்கூடிய சைமன்ஸ் ஹிட்டாச் சிபிடிசி சிஸ்டம் கூட மிஸ்மேட்ச் ஆகுது. அதாவது டைரக்ட்டா கம்பேட்டிபிளா இல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ, இந்த டிஜிட்டல் புரோட்டோகால்லாம் வந்து ட்ரெயினுடைய ஸ்பேசிங்கு, அப்புறம் ஸ்பீடு, சிக்னலிங் இதுக்கெல்லாம் உதவுறதுனால இது ரொம்ப முக்கியம். இது 2மே கம்பேட்டிபிளா இல்லாததுனால பெரிய மேஜர் சேஃப்டி இஷ்யூஸ் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கடுத்து இன்னொரு ரீசன் என்னன்னா, பிளாட்ஃபார்ம் உடைய ஹைட்டு சொல்லியிருக்காங்க. நம்ம பிஎம்ஆர்சிஎலோடைய ஹைட்டு பார்த்தீங்கன்னா 1100 அப்படின்னு சொல்லப்படுது. இதே ஒசூருக்கு சிஎம்ஆர்எல் ப்ரொப்போஸ் பண்ணியிருக்கிறது 950 அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ, இந்த ஒரு இஷ்யூ இருக்கிறதுனால ஏன்னா ஒரு 1.1 மீட்டர்ஸ் ஹையாக இருக்குது பெங்களூர் பார்த்தீங்கன்னா. ஆனால் ஒசூருக்கு போட போகிறது 0.95 மீட்டர்ஸ். அது கொஞ்சம் க்ளோஸராக இருந்தால் கூட நிறைய வேரியேஷன் எடுத்துகிட்டு வரும் அப்படின்றாங்க. ஏன்னா இப்போ டோர் வந்து மிஸ்அலைன் ஆகும். மெட்ரோ ட்ரெயினோடைய டோர் வந்து பிளாட்ஃபார்ம் கூட ஓப்பன் ஆகும்போது மிஸ்அலைன் ஆகும். பிளாட்ஃபார்மில் எட்ஜஸ் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ, இந்த மாதிரியான
சேஃப்டி கன்சர்ன்ஸ் இருக்கிறதுனால. ஸோ இதுவும் ஒரு காரணமாக இருக்குது. வெறுமனே நம்ம எலக்ட்ரிக் சிஸ்டம் மட்டுமே அப்புறம் இதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அது கூட இதெல்லாம் இருக்கிறதுனால ஸோ மொத்தமாகவே ஃபீஸிபிள் ஸ்டடி ரிப்போர்ட்டே வந்து 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் மியூச்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரே மாதிரியான ஐடியாவில் அலைன் ஆகும்படி செஞ்சால் மட்டும்தான் அந்த திட்டம் நிறைவேறும். ஒன்று சிஎம்ஆர்எல் வந்து இறங்கி வந்து கன்வின்ஸ் ஆகி பெங்களூர் மெட்ரோ சொல்கிற மாதிரி செஞ்சாங்கன்னா ஆச்சு. இல்லைன்னா அவங்க வந்து டிசிஷன் எடுக்கணும் இதில். இன்னும் இதில் இறுதி முடிவு எதுவும் எட்டப்படலை. இப்போதைக்கு இது மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. மேபி ஃப்யூச்சரில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்கலாம். கம்பேட்டிபிளாக இருக்கக்கூடிய மாதிரியான சிஸ்டம்ஸ் கொண்டு வரலாம். இதெல்லாம் வந்து அடுத்தடுத்த அப்டேட் வரும்போது நாம் பார்க்கலாம். இதுதான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண வந்த அப்டேட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.